Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கு சார். விஜய் ஈரோட்டில் பேசிய பேச்சுக்களில் மிக முக்கியமான பேச்சாக இதை நாங்கள் பார்க்குறோம். அதாவது களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களையும் நான் எதிர்க்க மாட்டேன், நீங்கள் கேட்குறதுனால என்ன எதிர்க்க முடியாது சார் என்று சொன்னார். யார் யாரை குறிப்பிடுகிறார் விஜய் என்ற கேள்வி இருக்குது. நம்ம பிஜேபி தான் குறிப்பிடுறார். அதிமுக குறிப்பிட்டாலும் என்ன சொன்னீங்க? களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களையும். இப்போ களத்தில் இல்லாதவர்கள்னு அதிமுக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம், களத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள்னு பிஜேபியை சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பொதுவாக பிஜேபின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அப்போ இது நழுவி போகிறார். பிஜேபி களத்தில் இல்லை, களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? போன தேர்தலில் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்துத்துவ அமைப்புகள் அவங்க களத்துக்கு நிற்கிறாங்க. சில ஆயிரம் பேர் அது களத்துக்கு நிற்கிறாங்க. அவங்கள எப்படி களத்தில் இல்லாதவங்க களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியும்? பிஜேபியை எதிர்க்க விஜய் அஞ்சுகிறார். அதான் இதில் இருக்கக்கூடிய சாராம்சமே. ஓகே, இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி கடந்த தேர்தலில் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக கடந்த 3%லேருந்து ஒரு 7-8% வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்றது உண்மை. 10% வரைக்கும் கூட போயிருக்குன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு சிக்கல்லாம் அவங்க முன்னால் நிற்கிறாங்க. மேற்கு மண்டலத்திலலாம் நல்ல செல்வாக்கு அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை வச்சு அளவுகோல் கிடையாது. களத்துக்கு நிற்கிறான் அவன். இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது. அங்கே 300 வருஷமாக இருக்கக்கூடிய தர்காவில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ தர்காவில் பக்கத்தில் இருக்க தூணில் தான் தீபம் ஏற்றுவோன்னு போய் அடம் பிடிக்கிறாங்க. கோர்ட் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குது. அது ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு சரியா தப்பா அதை நிறைவேற்றிருக்கணுமா இல்லையான்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அங்கே ஒரு சிக்கல்னு வரும்போது அங்கே 100 கூடுறாங்க, 1000 கூடுறாங்க. தேசிய அளவில் இந்த பிரச்சனை பேசப்படுது பிஜேபியால். திமுகவை இந்து விரோத அரசுன்னு சொல்கிறாங்க. அந்த நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை 120 எம்பிக்கள் கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அந்த தீர்ப்பும், அந்த தீர்ப்பை ஆதரித்து அந்த வழக்கை போட்ட இந்துத்துவ அமைப்புகளும். அவங்க பிஜேபியை சார்ந்தவர்கள். அவங்கள எப்படி களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு இது தவறான உண்மைக்கு மாறான ஒரு தகவலை தான் விஜய் சொல்லிகிட்டு இருக்கார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல, அப்போ எப்படி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? சார், என்ன இருந்தாலும் இன்றைக்கி அதிமுகவோட சபார்டினேட் ஃபோர்ஸ் அதுங்க சார். சபார்டினேட்டாகவும் இருக்கலாம், அது கீழே கூட இருக்கலாம். செல்வாக்கு இல்லைன்னு எப்படி சொல்வேன்? ஒதுக்கி தள்ளிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லாத கூட்டமா? அப்படின்னா நீங்கள் நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். 18% போன எலெக்ஷனில் ஓட்டு வாங்கியிருக்கான் சார் அவன். சார், அது ஒரு பக்கம் அது ஒரு மாய ஓட்டுன்னு சொல்லு. ஏங்க, மாய ஓட்டோ வேறு எந்த ஓட்டோ வாங்கியிருக்கானா இல்லையா? அப்போ எதுதான் அளவுகோல் உங்களுக்கு? 18% ஓட்டு வாங்கினவொன்னா களத்தில் இல்லாதன்னுவீங்க. இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத விஜய் கட்சியை நீங்கள் அவங்க தான் தமிழ்நாட்டை ஆள போகிறவங்கன்னு சொல்லுவீங்களா? இது என்ன முரண்பாடு? எது அளவுகோல்? மாயமானது இந்த மானாது, அதுவும் உங்களோட வார்த்தை ஜாலம். அது கடந்த காலங்களில் அவங்க 18% ஓட்டு வாங்கியிருக்கான். 3%லேருந்து 8-10% வரைக்கும் வந்திருக்கான். அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து 18% ஓட்டு சும்மா விளையாட்டு இல்லை. பிஜேபி தனியாக 18% ஓட்டு குட்டி கட்சியாக சேர்த்து வாங்கியிருக்கான். அப்படின்னும் போது அது எப்படி நீ ஒதுக்கி தள்ளிட்டு போவ? அவன் உருவாக்கின பிரச்சனை என்ன? இன்றைக்கி ஜட்ஜுக்கு எதிராக எதுக்கு பதவி நீக்க தீர்மானம் 120 எம்பிக்கள் கழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க சபாநாயகர்கிட்ட. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்டு, நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கக்கூடிய சொகுசு விஜய் கட்சிக்கு கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. திமுகவை தாவேக்கா தான் அரசியல் இனிமேல் போட்டின்னு சொல்கிறீங்கல்ல. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் எப்படி தாண்டி போக முடியும்? யாரை ஏமாத்துறீங்க? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தாவேக்கா தான் திமுகவுக்கு போட்டி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. திருப்பரங்குன்றம் எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டான். பிஜேபி அவங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் தீபம் ஏற்றணும், நீதிபதியோட தீர்ப்பு அமல்படுத்தணுன்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நாங்கள் அப்பீலுக்கு போயிருக்கோம், ஏற்ற முடியாதுன்ட்டாங்க. ஒரு படி தாண்டி போய் நீதிபதி சாமிநாதனுக்கு எதிராக, ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானமே கொடுத்துட்டாங்க, நோட்டீஸை கொடுத்துட்டாங்க. சீமான் போன்றவர்கள் பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் திமுகவையும் காங்கிரஸையும் ஒரு சேர, பிஜேபி காங்கிரஸ் திமுகவை ஒரு சேர எதிர்க்கக்கூடிய சீமான் போன்றவர்களும் பிஜேபி செய்வது தான் தவறுன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கருத்து சொல்லாமல் இருக்கிறது என் உரிமைன்றது ரொம்ப தவறான எதேச்சதிகாரமான போக்கு. களத்தில் இல்லைன்னு சால்ஜாப்பை சொல்கிறீங்க. நீங்கள் களத்தில் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கான். இவ்வளோ பிரச்சனை உண்டானதே அவன் களத்தில் இருக்கான்றதுக்கான அளவுகோல். களத்தில் இல்லை இருக்கான்றதுக்கு எது அளவுகோல்? அவன் 18% ஓட்டு வச்சுருக்கான், 4 எம்எல்ஏ இருக்கான் அவனுக்கு. உங்களுக்கு என்ன இருக்குது? ஆகவே இந்த வாதமே ரொம்ப சொத்தையான வாதம்.
நேரடியாக பிஜேபி எதிர்க்க, பிஜேபியோட செயல் திட்டங்களை, முக்கியமான செயல் திட்டங்களை எதிர்க்க விஜய் அஞ்சுகிறார். அதனால தான் களத்தில் இல்லாதவனை பற்றி நான் பேச மாட்டேன், உங்கள் இஷ்டத்துக்கு மேலே மாதிரியெல்லாம் நான் பேச மாட்டேன்றதெல்லாம் தப்பித்து போகக்கூடிய, நழுவி போகக்கூடிய எஸ்கேபிஸ்ட் ரூட்டு. விஜய்க்கு என்ன சார் பயம் இருக்க போகுது பாஜகவை பார்த்து நேரடியாக? பணம் இருக்கவங்க எல்லாருக்கும் பிஜேபி பார்த்து பயம் இருக்கும். பணம் இருக்கவனால பிஜேபியை எதிர்க்கவே முடியாது. அப்போ திமுக எதிர்க்கிறான், நம்ம அரசியல் பலம் இருக்கும் உனக்கு பின்னால் இருந்து. பிஜேபியை பார்த்து பயப்படலன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதானே. சொல்லு, வாயத்துன்னு சொல்லுங்கள். இல்லை பிஜேபி ஆதரிச்சாவது பேசு. நான் வந்து நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும்னு கூட நான் சொல்லலை, நான் அதை சொல்லலை. ஒருத்தன் பிஜேபியை எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமான்றது அவன் உரிமை. நான் பிஜேபி எதிர்க்கிறதுக்காக எல்லாரும் பிஜேபி எதிர்க்கணும்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு அரசியல் கட்சி தான் விரும்பும் நிலைப்பாட்டை எதிர்க்கக்கூடிய எல்லா உரிமையும் அந்த கட்சிக்கு உண்டு. ஆமாம், நீதிபதி தீர்ப்பு சரிதான், அங்கே தீபம் ஏற்றி தான் தீரணும், அது வந்து காலகாலமாக இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படி சொல்லு. இல்லை காலகாலமாக இந்துக்களுக்கு சொந்தமாக இல்லையோ, நீதிபதி அந்த தீர்ப்பை மதிக்கணும், தீர்ப்பை அமல்படுத்திட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போங்கன்னு சொல்லு. இல்லை தீர்ப்பையும் அமல்படுத்த முடியாது, அரசாங்கம் பண்ணால் தான் கரெக்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் நான் கருத்து சொல்ல மாட்டேன்றது அஞ்சு ஓடக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். ஓகே சார். ஆனால் ஒரு தொண்டர்கள் மத்தியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளோட கொள்கை எதிரி யாருன்னு சொல்கிறப்போ அவங்க பிஜேபின்னு சொல்கிறாங்க சார். உங்களுக்கு புரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாரு சார். உங்களுக்கு புரிஞ்சால் போதுன்றது ஒரு எதேச்ச அதிகார போக்கு. அதை தான் நான் சொல்கிறேனே, இது வந்து வசதியாக போச்சு. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு களத்தில் பிஜேபிக்கு எதிராக எந்த நிலைப்பாடும் எடுக்காமல், ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாமல் அப்படியே கடந்து போகிறதுன்றது நல்ல ஊரை ஏமாத்துகிற வேலை. பூனைக்கும் காவல், பூனைக்கும் தோழன், பாலைக்கும் காவல்ன்ற கதை. நான் வந்து பிஜேபி எதிரி தான், கொள்கை எதிரினா வந்து களத்தில் நீ எதிர்க்கணும். இன்றைக்கி நல்லா இருக்க ஊரை நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வரைக்கும் அங்கே எதாவது பிரச்சனை வந்ததா? இல்லை. 100 வருஷமாக ஒழுங்காக தானே போயின்னு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி, சரி நீதிபதியோட தீர்ப்பை நம்ம அமல்படுத்தியிருக்கணும், அதுக்கு பிறகு அப்பீலுக்கு போயிருக்குன்னு சொல்ல, அது எனக்கு உடன்பாடு உண்டு. நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு பிஜேபி பிரச்சனை தான் பண்ணுறான். வட இந்தியாவில் பண்ணதை பூரா தமிழ்நாட்டிலையும் பண்ணுறான். மதத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து அவன் அரசியல் பண்ணி ஆகணும். 2020 இதே மாதிரி எலெக்ஷன் 4 மாதம் முன்னால் வேல் யாத்திரை ஒன்று எடுத்துன்னு ஊராக சுற்றுனாங்க. கடைசியில் அது ஊற்றிக்கிச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதே தான் திருப்பரங்குன்ற விஷயம் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்காது. இங்கே பிஜேபியை வளர்க்குறதுக்கு இந்த திலாலங்கடி வேலைலாம் பண்ணால் பத்தாது. இது மக்கள் நிராகரிச்சிடுவாங்க. இந்த புரிதலே பிஜேபிக்கு இல்லை, அது வேறு விஷயம். இல்லை ஏற்றியே தீரணும், அது இந்துக்கள் மேலேன்னு சொல்லு, அதுவும் தப்பு கிடையாது. இல்லை ஏற்றவே கூடாது, அது பிஜேபி பிரச்சனை பண்ணுறான், நீதிபதி தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டா நாங்கள் அப்பீலுக்கு போவோம்னு சொல்லு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உன் விருப்பத்துக்கு நான் பேசணும்னு அவசியம் இல்லைன்றது ஆணவமான போக்கு. இது தப்பி ஓடுகிற போக்கு. நேரடியாக உங்களுக்கு பிஜேபி உங்களால் எதிர்க்க முடியல. உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அதனால தான் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க. நான் வந்து களத்தில் வந்து இல்லாதவங்களை பற்றி பேச மாட்டேன்றது கதை இழக்கிறீங்க. களத்தில் அவங்க இல்லைன்னு, பிஜேபி இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவேன்? 18% ஓட்டு இருக்குங்க. போன எலெக்ஷன் அளவுகோல் தான் எனக்கு. இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி அது. 4 எம்எல்ஏ இருக்கான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களால ஒரு நினச்ச இடத்துல பிரச்சனையை உண்டாக்க முடியுது. இது நீங்கள் வந்து எப்படி வந்து களத்தில் இல்லாதவங்கன்னு எதை வச்சு சொல்லுவேன்? நீங்கள் காலத்தில் இருக்கீங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ எம்எல்ஏ இருக்கான், உங்களுக்கு எவ்வளோ எம்பி இருக்கான்? விஜய் காலத்தில் இல்லையா சார்? காலத்தில் என்ன ஜெயிச்சிருக்கீங்க? எம்எல்ஏ எம்பி எத்தனை பேர் இருக்கான்? கவுன்சிலர் எத்தனை பேர் இருக்கான்? எத்தனை போராட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கா சொல்லு. இல்லை எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள்ல எஸ்ஐஆரில் ஏதோ ஒரு போராட்டம், அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனை பற்றி நீ கருத்து சொல்லியிருக்க? இல்லை எது அளவுகோல்ன்றேன். பிஜேபியை விட தமிழ்நாட்டில் விஜய்க்கு செல்வாக்கு அதிகங்க, மறுக்கலை நான். களத்தில் இல்லைன்றதுக்கு அளவுகோல் எது? அதை சொல்லு. இருக்கிறன்றதுக்கு அளவுகோல் எது? அதை சொல்லு. ஆகவே இதெல்லாம் வந்து நல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய, தன் ரசிகர்களை, கட்சிக்காரங்களை ஏமாற்றக்கூடிய வேலை. நேரடியாக பிஜேபி எதிர்க்க அவர் தயங்குகிறார். சார், மதுரை மாநாட்டில் பிரதமர் மோடி ஒன்றிய அரசு பாஜகன்னா சொல்லியிருந்தார். ஒன்றிய அரசுன்னா யார்? அது பிஜேபி தானே, மோடி தானே, இதை தெளிவாக வேறு நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டோனை நம்ம எடுத்துக்கலாம். யார்? விஜய் சொல்லியிருந்தார் சார். நீங்கள் திமுகன்னு சொல்கிறீங்கல்ல, மாநில அரசு சொல்லிட்டு போய். நீங்கள் ஸ்டாலின்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே மோடின்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க அது ஒன்றிய அரசு. சரிங்க, மத்திய அரசுன்னு சொல்லு, ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, அவங்க விருப்பம். ரெண்டுமே தப்பு கிடையாது, சொல்லிட்டு போங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது மாநில அரசு சொல்லணும்ல, இங்கே மட்டும் எதுக்கு திமுக அரசுன்னு சொல்கிறீங்க? அங்கே பிரதமர் நீங்கள் இங்கே எதுக்கு ஸ்டாலின்றீங்க? ஸ்டாலின் அங்கிள் நீங்கள், ஸ்டாலின் சார் நீங்கள், இப்போ முதலமைச்சர்ன்றீங்க.
இது என்ன முரண்பாடு? அதனால் ரொம்ப நாள் தப்பிச்சு ஓட முடியாது. பாருங்கள், பெயரை சொல்லுங்க, சொல்லாமல் கூட போங்க, அது உங்கள் விருப்பம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னங்க ஸ்டாண்டு, அது பதில் சொல்லுங்க. இன்ன வரைக்கும் உனக்கு ஸ்டாண்டே இல்லை. எல்லாரும் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. பிஜேபி பிரச்சனை பண்ணுது, ஆமாம் பிஜேபி தான் பிரச்சனை பண்ணுதாங்க. நல்லா இருக்க நாட்டை நாசம் பண்ணுது பிஜேபி, ஆமாம். ஆனால் நீதிபதியோட தீர்ப்பு 2 தடவை நீதிபதி தீர்ப்பு அமல்படுத்திருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் அமல்படுத்தியிருக்கணும். படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். போகல. நீங்கள் நீ பண்ணுறது, பிஜேபி பண்ணுறது தப்பு, அந்த தீர்ப்பும் தப்பு தான். ஆனால் ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் தடை இல்லைன்னா அமல்படுத்திட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது பேசுறதுல கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அது ஏற்றணுமா ஏற்றக்கூடாதான்ற பேச்சு கூட பொருளற்றது. கோர்ட்டுக்கு போயாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு, பெஞ்சில் இருக்குது, ஹைகோர்ட்லேயும் பெஞ்சில் இருக்குது. தீபம் ஏற்றுறது ஏற்றாமல் போகிறது அது கூட 2வது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜட்ஜோட தீர்ப்பு சரியாக தப்பான்றது கூட 2வது. அந்த கோர் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? பிஜேபி அங்கே தீபம் ஏற்றணும், தீபத்தூண், இந்துக்களோட உரிமை பறிப்போகுதுன்றாங்க. பிஜேபி இல்லாத பிரச்சனையை உருவாக்குறான்னு நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறேன், திமுக கருத்து தான் என் கருத்தும், திமுக தோழமை கட்சிகளோட கருத்து தான் என் கருத்தும். எஸ், தீபத்தூணில் பிரச்சனை 100 வருஷமாக இல்லாத பிரச்சனையை பிஜேபி கலப்புது. இதில் விஜய் ஆமாம் பிரச்சனையை கலப்புறாங்கன்னு சொல்லு, இல்லை கலப்பலை, அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லு. 2 சைடுமே நான் பேச மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம்? அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. புரியுதில்லை நான் சொல்கிறது? இது ரொம்ப நாள் ஓடாது. நேரடியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்ய மறுக்கிறார். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சிங்க, ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனை ஏன் புறக்கணிச்சிங்க? அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் ஆபத்தானவன். அப்போ இது வரைக்கும் கடந்த 22 மாதமாக அவரோட அரசியலை பார்த்தீங்கன்னா நேரடியாக பிஜேபியோட எந்த இஷ்யூலையும் ஒரு மோதுறது கிடையாது. அப்படியே பேசினாலும் பட்டுப்படாமல் பேசிட்டு போயிடுவார், அவ்வளோதான். சார், விஜய் கரூருக்கு பிறகு பிஜேபியை எதிர்க்க பயப்படுகிறாரா, அதுக்கு முன்னாடியே எதிர்க்கலையா? சார், இது நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. பயன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி கூட யாரும் நம்ம இழிவுபடுத்த வேணாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து வந்த பிறகு இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருப்பது பிஜேபி தான். பிஜேபி எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிரிக்கிறது. கொள்கை எதிரி தான் ஏன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும்? அது எப்படி கொள்கை எதிரி வேறு, அரசியல் எதிரி வேறு? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கடந்து போகிறீங்க நீங்கள். நான் எதிர்க்க மாட்டேன், கொள்கை எதிரி, அப்படியே சாஃப்டாக போயிடுறது. பிஜேபியை விட திமுக ஆபத்தானதா? கண்டிப்பாக கிடையாது. திமுக விட 10 மடங்கு ஆபத்தானது பிஜேபி. அதில் எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. இது ஒரு மதவாத கட்சி, அடிப்படையில் மதவாத கட்சி. இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்ற துடிக்கிற கட்சி. சிறுபான்மையின மக்களை முற்றிலுமாக ஓரங்கட்ட நினைக்கிற ஒரு கட்சி. அது இந்தியாவின் 2வது மிகப்பெரிய சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்களை எவ்வளவு தூரம் அடக்கி ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்க நினைக்கிற ஒரு கட்சி. எஸ்ஐஆர்லேருந்து என்ஆர்சிலேருந்து சிஐஏலேருந்து எல்லாமே அதனுடைய அடியொற்றி வந்த விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. ஆகவே நான் கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரின்னு சொல்லும்போது அங்கேயே இரட்டை வேடம் வருகிறது. சார், ஆனால் அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா திமுக தான் தீய சக்தி. ஏங்க அது தீய சக்தி தூய சக்திலாம் அதெல்லாம் வார்த்தை ஜாலங்களுங்க. அப்போ எனக்கு திமுக தான் எதிரி, பிஜேபி எதிரி இல்லைன்னு சொல்லு. அது சொல்லுன்றான், தப்பு இல்லை, சொல்லு. கொள்கை எதிரி பிஜேபி, திமுக தீய சக்தினா அப்போ நம்பர் 1 எனிமி உனக்கு திமுக தானே. எப்படி பிஜேபி வரும்? இப்போ கொள்கை எதிரி திமுக தானே. இது எதுக்கு இந்த இரட்டை வேடன்றேன்? நேரடியாக எனக்கு திமுக தான் நம்பர் 1 எனிமி, பிஜேபி கிடையாதுன்னு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு எது அவரை தடுக்குது? தீய சக்தின்ட்டிங்க, பெரிய வார்த்தை. அது அந்த காலத்தில் அண்ணா திமுகவில் சொன்னது, அவங்களே இப்போ சொல்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் இவர் ஆரம்பிக்கிறாரு. திமுக தீய சக்தினா அப்போ பிஜேபி கொள்கை எதுனா எது நம்பர் 1 எனிமி? அதுக்கு பதில் சொல்லு. இந்த 2 எனிமிலாம் கிடையாது, ஞாபகம். ஒரு எனிமி தான் அரசியலில். இரட்டை எனிமி தத்துவம்லாம் வேலைக்காகுது. கொள்கை எதிரி அரசியல் எதிரி, அரசியல் எதிரி தீய சக்தினா கொள்கை எதிரியை விட அரசியல் எதிரி தான் ஆபத்தானது. நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதனால் வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப நாள் ஓட முடியாது. அவருக்கு பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. ஆனால் அதை சொன்னால் இங்கே ஓட்டு விடாது. ஏன்னா இங்கே 80-90% மக்கள் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆமாம். இங்கே நீ பிஜேபி அவனா ஆதரித்து பேசுகிறான்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். அதனால் ஆன்டி பிஜேபி ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க அவர் பயப்படுறாரு. ஆனால் திமுக பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கிற மாதிரி விஜயால் பிஜேபியோட சேர்ந்துட்டு திமுகவை எதிர்க்க முடியுமா? அவருடைய வாக்கு வங்கியை செதறிடும். இன்றைக்கி அவருக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது.
சிறுபான்மையின மக்கள் மத்தியில் கூட அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது. ஓகே. ஒரு 15% ஓட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஏடிஎம்கே என்டிஏ உள்ளே போனார், பிஜேபியோட போனார்னா அது 5%, 4% சுருங்கும். அதனால் வாக்கு வங்கியை மனதில் வைத்து பயன்றதை கூட சரி, ஒருத்தரை இழிவுபடுத்த வேணாம், விட்டுருங்க. இன்றைக்கி ப்ரோ பிஜேபி லைன் எடுத்தால் டப்பா டான்ஸு முடிஞ்சிடுங்க அதை. ரெண்டாவது, ஏடிஎம்கே பிஜேபியை ரொம்ப எதிர்த்தா ஒரு ரிஸ்க் என்னென்னா, அந்த ஓட்டு யாருக்கு போகும்னா திமுக தான் போகும். கண்டிப்பாக சார். ஏன்னா பிஜேபியை நீ எவ்வளோ திட்டாவோ இவ்வளோ ஆபத்தான டேஞ்சரஸ் ஃபெலோ ஆகுவேன். இப்போ இவனை தோக்கடிக்கணும்னா விஜய் நல்லவர், ஆனால் ஓட்டு போட்டால் முடியாது. திமுக போட்டால் தான் ஓட்டு விஜய்க்கு பிஜேபி தோக்கடிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக திமுக நீ மறைமுகமாக ஒன்று அறிஞ்சோ அறியாமலோ கேம்பெயின் பண்ணுற. அவர் வெளிப்படையாக பிஜேபியை தெருவில் இறங்கி நேரம் கிழிக்காமல் இருக்கிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் மாதிரி ஒரு செல்வாக்குமிக்க மனிதர் பிஜேபி எதிர்த்து கடுமையாக பேசினா அதில் விளையக்கூடிய வாக்குகள் கணிசமான பக்கம் திமுக போடும். யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி தோக்கடிக்க முடியுமோ அவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க சார். ஆனால் அந்த குறைஞ்சபட்ச எதிர்ப்பையாவது தெரிவிக்கலான்றது. ஓட்டு வருது வரலன்றது ரெண்டாவதுங்க. இதெல்லாம் அடுத்த கட்டம். நம்ம பேசுனது எல்லாமே இப்போ அடுத்த ஃபார்ஃபெச்சாக பேசணும், ரொம்ப தூரத்துக்கு போய் பேசணும். சிம்பிள் டேர்ம்ஸில் பேசினா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு வரையறுத்த பிறகு கொள்கை எதிரி இவ்வளோ பெரிய தப்புகளை பண்ணும்போது நீ அமைதியாக இருக்க. 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி ஒழிச்சு ஊற்றி போடுறான், ஏன் அமைதியாக இருக்க? சரி, அது கூட உனக்கு புரியல, அந்த பிரச்சனை என்ன கூட விட்டுலாம். திருப்பரங்குன்றம் கண்ணு முன்னால் இருக்க பிரச்சனைங்க, அதில் நீ ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு அயோத்தியா மாதிரி அது உருவாகாதுன்னா நிச்சயம். சரி, நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுறீங்க, எதிர்கட்சி இல்லை முதலமைச்சராகவே ஆகிடுறீங்க, தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிடுது, கற்பனையாக வச்சுக்கோங்க. அப்போயும் இதே ஸ்டாண்டில் தான் இருப்பீங்களா திருப்பரங்குன்றம் இஷ்யூவில்? ஓகே. எங்களுக்கு களத்தில் இல்லாதவங்களை பற்றி கவலை இல்லைன்னு. இது மறைமுகமாக பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு. களத்தில் இல்லாதவங்களை பற்றியும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். இதை பற்றி உன் கருத்து என்ன, அதை பற்றி என் கருத்து என்னன்றாங்க. நாங்கள் தான் கொள்கை எதிரி பிஜேபின்ட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு, அதை தாண்டி போக மாட்டோன்றது நல்லா மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. ஓகே சார். சார், இந்த வார்த்தை சீமானுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு அவரிடத்துல கேள்வி கேட்குறாங்க. அதாவது களத்திற்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாதவர்களை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களத்தை விட்டு ஓடியது யார் என்ற கேள்வி எழுப்புறாரு. களத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள்னு அவர் சீமானா சொல்லலை. களத்திலே இல்லாதவர்கள்னு அவர் சொல்கிறது அதிமுகவை, களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள்ன்றது பிஜேபி. ஓகே. நடுப்புற சீமானை கொண்டு வந்து நிறுத்தி விஜயோட மோத விடுறானுங்க. சீமானுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது என் கருத்து. ஓகே சார். சார், 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் பேசினா உங்களுக்கு என்ன? இது ரொம்ப ஆணவமான பதில். நீங்கள் ஒரு சினிமாக்காரனாக இருந்து நீங்கள் 5 நிமிஷம் 1 நிமிஷம் 3 நிமிஷம் பேசினா எவனும் கேட்க போகிறதில்ல. அரசியல் கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் பேசினா நான் கேட்பேன். திருவாளர் பொதுஜனம் கேட்பாங்க. நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்து நிற்கிற, திமுக மாற்று தாவேக்கதான்னு சொல்கிறீங்க. அப்போ நீ வெறும் 9 நிமிஷம் பேசிட்டு போனால் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ரோட்டில் நிற்பான். நீங்கள் வெறும் 9 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போவீங்களா? ஆகவே நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னன்றது ரொம்ப தவறான அரசியல் ஆணவமிக்க பேச்சு. குறைஞ்சது 1/2 ஹவராவது பேசணும் ஒரு மீட்டிங்னா. உங்களை பார்க்க 10 மணி நேரம் 14 முறை வந்து காத்து நிற்கிறான். அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த அணுகுமுறையை தப்புங்க. விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீ யாருன்னு என்னை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அவர். யாருமே இப்போ உங்களை விமர்சிக்கக்கூடாதா? நீங்கள் வெறும் சினிமா நடிகனாக தான் உங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நான் பேச மாட்டேன். எனக்கு சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படியே பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு அந்த 3 மணி நேரம் அதோடு அது முடிஞ்சு போச்சு. ஒரு நடிகனை எதிர்க்க பார்த்தா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம், அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போவார். இந்த நடிகர்களை கொண்டாடுற புத்தி ஒன்றும் நமக்கு கிடையாது. அவன் வேலையை அவன் செய்கிறான், நம்ம வேலையை நம்ம செய்கிறோம். சினிமாவுக்கு நமக்குமான தொடர்பு அந்த வெள்ளி திரையில் 3 மணி நேரம், இல்லை சின்ன திரையில் ஒரு 3 மணி நேரம், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த விஷயத்தை பற்றி நீ கருத்து சொல்லணும் போய் எந்த நடிகனையும் நம்ம கேட்கவும் கூடாது. கருத்து சொல்லாமல் இருக்க உரிமை ஒரு நடிகனுக்கு உண்டு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா ரஜினிகிட்ட மைக்கை போட்டு கேட்டு அவர் நோ கமெண்ட்ஸ்னு போனார்னா அது தப்பே கிடையாது. அவர் உரிமை அது. ஒரு கலைஞனா எல்லா பிரச்சனையிலும் பதில் சொல்லணுன்ற அவசியமோ அல்லது தனக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வெளியில் சொல்லணும்னு அவசியமோ எந்த ஒரு கலைஞனுக்கும் கிடையாது. ஓகே. விஜய் வெறும் கலைஞனாக நடிகனாக இருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இல்லை. இப்போ யாரும் அதை கேட்கக்கூடாது. கேட்டு அவர் பதில் சொல்லலாம். நீ ஏன்டா போய் கேட்டோம் தான் நம்ம ஆளுங்களை நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர், அதுவும் நாட்டை ஆளக்கூடிய திமுகவுக்கு தாவேக்கா தான் மாற்றுன்னும் போது இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நீ ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்க முடியாது. ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு ஸ்டாண்டு தான். எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருப்பதும் ஒரு நிலைப்பாடு தான். அது என்ன நிலைப்பாடுனா ஸ்டேட்டஸ் கோ. அதாவது எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவனை ஆதரிக்கக்கூடியது. இங்கே பிஜேபி தான் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பிரச்சனையை உண்டாக்குனது பிஜேபி. அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறது பிஜேபியோட நிலைப்பாட்டை
பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை சீமான் திரும்ப ரஜினி இவர் விஜய் எடுக்கிறார். அப்படி தான் நான் புரிஞ்சுப்பேன். சார் ஸ்டாண்ட் இல்லைன்றதும் ஒரு ஸ்டாண்டு. இது ஒன்றும் விஷயம் தெரியாமல் விஜய் எடுக்கலை. இங்கே பிஜேபி எதிர்த்தா அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்கின்றன. பணம் இருக்கனால பிஜேபி எதிர்க்க முடியாது. நம்பர் 1 இடி வரும். சரி, அது கூட இல்லை, ரொம்ப தூய்மையாகவே இருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அது கூட நம்ம ஒதுக்கி வச்சலாம், வாபஸ் வாங்கிக்கிறேன், ஃபைன். பிஜேபி எதிர்க்கிறதால வரக்கூடிய எதிர்ப்பு ஓட்டாக யாருக்கு போகும்னா திமுக தான் போகும். ஓகே, நான் எதுக்கு திமுக ஆள் பிடிச்சி கொடுக்கணும்? சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று தான் சார். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்காமல் தாவேகா விஜய் இருப்பது மக்களை நன்றாக முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை. தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபியோட ஆதரவு சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறார் விஜய். ஓகே சார், ஒரு லீடர் இவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லிட்டு டைம் நம்ம நிர்ணயிக்கணும். இல்லை, அதான் அது டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. நம்ம இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறாரா இல்லையான்றதான் கேட்கணும். ஓகே, திருக்குறள் 1.25 அடி தான், அதில் சொல்லாத விஷயமே கிடையாது. ஆமாம். ஆனால் நீ திருக்குறள் மாதிரி அரசியல் மேடையில் பேசி 30 செகண்ட் பேசிட்டு போக முடியாது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆமாம். பிரச்சனையை பேசுனியா பேசலையா இதுதான் கேள்வி. பிரச்சனையை பேசுகிறேன்னா குறைஞ்சது ஒரு 30லேருந்து 45 நிமிஷமாக நீ பேசணும். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி நீ பேசலை, 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசலை. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குதுன்ற விவரித்து பேசணும். இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு NCRB டேட்டா 23 புள்ளி விவரங்கள் வருது. ஸ்டாலின் ஆட்சியோட சாதனைகளில் ஒன்று அது. அதை பற்றி நீ ஒரு வார்த்தை பேசினியா? தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இந்த அதில் பாதாளத்தில் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை மோசமான கண்டிஷனில் இருக்குது. சோறு இடிஞ்சு ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் இறந்து போகிறான் திருவள்ளூரில். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமைப்பட்டுக்கிட்ட போதாதுங்க, கீழே கிரவுண்டு நிலைமையில மோசமாக 207 ஸ்கூலில் மூடிருக்காங்க. ஏன் மூடினேன்? உடனே செங்கோட்டையன் பீரியடில் தான் போச்சு, இந்த கதைலாம் வேணாம், இப்போ மூடினியா மூடலையா நீ? நாளைக்கு வந்தாங்கன்னா திறப்போன்றேன், இப்போ எதுக்கு மூடினேன்? இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஜூனியரோட கவர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெரியும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்க. இப்போ இதெல்லாம் பேசினாலே ஒரு 40 நிமிஷம் வரும். நீ 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா என்ன இருக்கும் அதில்? இந்த சும்மா நான் போய் திமுக தீய சக்தின்னு டைலாக் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தீய சக்தினா எப்படியெல்லாம் அது தீய சக்தி, அது எப்படி தமிழ்நாட்டில் தீமையை விதைக்குது வளர்க்குதுன்னு பேசணும். இல்லை வெறுமனே தீய சக்தின்னு டைலாக் விட்டுட்டு போகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால் நான் எவ்வளோ நிமிஷம் பேசுவேன், நீ யார் கேட்குறதுன்றலாம் ஆணவமான பதில். மக்கள் பிரச்சனையாக 10 நிமிஷத்தில் என்ன பேசுவேன்? அதுவும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வெளில வரீங்க. தலைவர்களெல்லாம் ரெகுலராக வெளியில் வராங்க. எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், திமுக தலைவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் டெய்லி வராங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது மக்களை சந்திக்கிறாங்க, பொதுக்கூட்டங்களை பேசுகிறாங்க. நீங்கள் வரதே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை. 80 நாள் பொறுத்து வரீங்க. 10 நிமிஷம் பேசாதீங்க, ஒரு 30 நிமிஷம் பேசுன்றது தப்பா? உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தன் 10 மணி நேரம் காத்து கிடப்பான், அவங்ககிட்ட நீங்கள் ஒரு 45 நிமிஷம் கூட பேச மாட்டீங்க. 9 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு குறைவாக பேசுவீங்களா? இதை கேட்டால் தப்பா? எவ்வளோ நிமிஷம் பேசுகிறன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறது தான் முக்கியன்றாரு. கரெக்டு. ஆனால் 10 நிமிஷம் நீங்கள் என்ன சார் பேசுவீங்க? புதுச்சேரியில் பேசுனது 10 நிமிஷம், இது ஒரு ஸ்பீச்சா? நேற்று ஸ்பீச் நல்லா இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஈரோடு ஸ்பீச் வாஸ் குட். விஜயோட இந்த 22 மாதத்தில் ஒரு 10 கூட்டம் பேசியிருப்பார். இந்த 10 கூட்டத்துலேயும் பெஸ்ட்டு ஸ்பீச்சு ஈரோடு ஸ்பீச் தான். இன்னும் சில பிரச்சனைகளை பேசியிருந்திருக்கலாம், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, தினம் வெளியில் வரவர், மீடியாவோட பேசுகிறவர்னா கூட்டத்தில் நீ 10 நிமிஷம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. வரதே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை. அப்போ குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிஷம் பேசணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகம். போதாதா சார் இந்த பேச்சு? இதை தாண்டி போகணும். இப்போ நான் சொன்னேன்ல, இது ஒரு தொடக்கங்க, இது ஒரு முன்னேற்றம். நான் இல்லைன்னு சொல்லலை. கடந்த மீட்டிங்கோட இது இப்போ நல்லா பேசியிருக்காரு. இன்னும் அதிகமாக பேசணுன்றோம். நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கூட்டம் பேசுகிறீங்க, அல்லது வாரத்துக்கு ஒரு 3 கூட்டம் பேசுகிறீங்கன்னா கூட இது போதும். நீ வரதே மாதம் ஒரு தடவை, அது இப்போ 80 நாள் பொறுத்து வரீங்க. அடுத்த கூட்டம் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ எப்படி 10 நிமிஷம் பார்த்தோம்? ஓகே, புரியுதா நான் சொல்லுங்கள்? ஓகே, தொடர்ந்து இயங்குறவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து மக்கள்கிட்ட பொதுக்கூட்டங்களில் தாண்டி கலந்துரையாடல்கள், அரங்க கூட்டங்கள், புத்தக வெளியீட்டு விழாக்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கும்போது கூட அவரோட கருத்துக்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். அது எதுவுமே இல்லை. இன்றைக்கி தரிசனம், சிறப்பு தரிசனம் மாதம் ஒரு தடவை கிடைக்குது இப்போல்லாம். அது பத்தாதுங்க, சிறப்பு தரிசனம் பத்தாது. அப்பப்போ மூலவராக இல்லாட்டியும் உற்சவராவது வாங்கன்னு கேட்குறோம். ஒரு அரசியல் கட்சிக்கு அதுதான் அழகு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நீ யார் என்ன கேட்குறதுன்னா கட்சியில் தேர்தல் நேரத்தில் தான் இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. ஓகே, அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது.
எப்படி பார்க்குறீங்க சார் ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய பேச்சை? கடந்த கால உரைகளை விட இது ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய உரை, அதில் சந்தேகமே இல்லை. அவர் ஆற்றிய 10வது உரை என்று பார்க்கிறேன். பெஸ்ட், அது இருக்கிறதுல பெஸ்ட். அவர் பேசுனதில் பெஸ்ட்டுன்னா இதுதான். நல்லா தான் பேசினார், கடந்த காலங்களை விட நல்லா பேசினார். அதுவும் கரூருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வரும்போது அந்த வைப் இருந்தது, ஒரு கவர்ச்சி இருந்தது, மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இருந்தது. முன்பு பேசியதை விட இன்று நன்றாகவே பேசியிருக்கிறார். ஆனால் இது போதாது, இன்னும் ஒரு கடக்க வேண்டிய பாதை அதிகமாக இருக்குது. குறைந்தது ஒரு 45 நிமிடமாவது ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பேசினால்தான் இது ஆரம்ப கட்டம். அவருக்கு நல்லது. என் இஷ்டம் நான் எவ்வளோ வேணால் பேசுன்றதெல்லாம் எதேச்ச அதிகாரமான பதில். இது வேலைக்கு ஆகாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்பும் நன்றி சார்.